ஸ்ரீரங்கம் கார்த்திகேயனுடைய முயற்சியில் மாபெரும் சுயம்பர விழா 2024 வேந்தர் டிவி இணைந்து வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஆயுள்ய நட்சத்திரம் அடுத்து பார்த்தா ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மாதிரி யாரும் கணக்கு போட முடியாது. அனாலிசிஸ். லக்ஷ்மணர் பிறந்தது ஆயுள்யம், ஆதிசேஷன் பிறந்தது ஆயுள்ய நட்சத்திரம், பலராமர் பிறந்தது ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி. சர்ப்பங்களின் அவதாரம். அப்போது பெண் ஆயுள்யமாக இருந்தால் அவன் நாக தேவதைன்னு அர்த்தம். இந்த நாகதேவதைக்கு உரிய பரிகாரங்கள் செய்துட்டு இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அந்த குடும்பம் அந்த ஆயுள்ய நட்சத்திரத்தால் வாழும். சிம்ம ராசியை பார்த்தா ஐயோ வேணாம், ஜெயலலிதா அம்மா மக நட்சத்திரம் குடும்பம் இல்லை. இந்த மக நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம். சீதை பிறந்தது மக நட்சத்திரம். சீதை பிறக்கிறப்ப அவன் தகப்பனாருக்கு தங்கம் அப்படி கிடைச்சிது. யாருக்கு? ஜனகருக்கு. அப்படி தானே புதையலோட தானே வந்தா சீதை. அப்போ யாரெல்லாம் மக நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ உங்கள் தகப்பனார் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆவார்கள். ஆனால் இந்த கேது ஒரு டிட்டாச்மெண்ட்டோடவே இருக்கும். டிட்டாச்மெண்ட்னா பற்றற்ற நிலை. போட இது என்ன, இது என்ன வாழ்க்கை, இது என்ன தங்கம். அதனால தான் ஜெயலலிதா அம்மா தங்கமே இனி நான் போட மாட்டேன்னு எல்லாத்தையும் கழட்டி எறிஞ்சாங்க. குடும்ப உறவை வெறுத்து விடக்கூடாது. இதுக்கு பரிகாரமாக தான் என்ன வருது? சுந்தர காண்டம். ஜோசியத்தில் சார் பவர்ஃபுல்லான பரிகாரம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் ஜோசியரே பார்க்கக்கூடாது, நான் ஜாதகமே தெரிஞ்சுக்க விரும்பலை. எது பவர்ஃபுல்லான பரிகாரம்? ராமாயண கதை கேட்கிறது, சுந்தரகாண்ட கதை கேட்கிறது. குறிப்பாக பெண்கள், சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் ஆஞ்சநேயரோட பெருமையை சொன்னால் அவர்களுடைய கண்ணீருக்கு மிகப்பெரிய விடை கிடைக்கும். கஷ்டம் வராதது வாழ்க்கை இல்லை, கஷ்டம் வரும். புருஷன் முண்டாட்டினா சண்டை வரும். ஒருத்தர் பழி வாங்குறேன்னு நிற்கக்கூடாது, சமாதானம் பண்ணணும். இப்போ அடுத்து, இப்போது திருமணத்துக்காக ஆண்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க கை தூக்குங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இருக்கிறதுலையே பாரத தேசத்திலேயே இன்னொரு பவர்ஃபுல்லான பரிகாரம் ஆண்களுக்கு எது சார்? வந்ததுலேருந்து நீங்கள் பெண்களையே உயர்வாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எது? எனி கெஸ்? யாராவது ஒருத்தர் சார் இதை பண்ணலாம், அதை செய்யலாம், இதை பண்ணாமல் கல்யாணம் கைகூடாது. குருவாயூரில் குருவாயூரப்பனுக்கு கொடுக்கக்கூடிய துலாபாரம். என் பாரத்தை நீ வாங்கிக்கோன்னு அந்த குரு கிட்ட சரணடையணும். குரு இல்லாத வித்தை பலிக்காது. இமைகிரி இல்லா கதவு, இடிப்பார் இல்லா மன்னன். குருவில்லாத வித்தை, குருவில்லாத குடும்பம் தடுமாறும், நல்ல காரியம் நடக்காது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கை தூக்குனதுல எத்தனை பேர் குருவாயூர் தராசுல அந்த கிருஷ்ணர் உட்கார்ந்த துலாபாரத்தில் உட்காந்துருக்கீங்க? 2 பேர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 பேர் கை தூக்குனாங்க. ப்ராபபிலிட்டி எங்கே இருக்கு? 2. எல்லா பொருத்தமும் பார்த்தாலும் மனப்பொருத்தத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. 10 பொருத்தம் சரியா 10 பொருத்தம் தவறான்னு விவாதிக்கிறதுக்கு இந்த மேடை கிடையாது. இந்த மேடை எதுக்குன்னா, கல்யாண பிராப்தத்துக்காக கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்ன்ற ஒரு சுயம்பர திருவிழா. அதற்கு கஜ பூஜையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல, ராகவேந்தருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல, அவருடைய இடம்தான் இது. முனிந்தரையும் சேர்த்து வேண்டிட்டு போங்க. ஸ்ரீரங்கம் கார்த்திகேயனுக்கு ரொம்ப சீக்கிரமாக நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புகழ் போய் சேரணும். நாங்கள் கூட வந்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு எப்படி சூப்பராக இருப்பீங்க, நாங்கள் நல்லா வாழ்த்துறோம்லாம் சொல்லக்கூடாது. 3 மாதமாக கஷ்டப்பட்டவர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நான் போய் தரிசிக்கக்கூடிய பொழுது மீனாட்சி அம்மன் இடத்திலும் என் குருநாதராக இருக்கக்கூடிய ராகவேந்தர் பீடாதிபதி இடத்திலும் மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வந்தவங்கெல்லாம் இன்விடேஷனை கண்டிப்பாக இந்த மண்டப விலாசத்துக்கு எனக்கு விரைவில் போடுங்க.
வர முடியவில்லை என்றாலும் என் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய மணமக்கள் பெற்றோர், மணமகன்கள், மணமகளுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் நீங்கள் தம்பதியோடு வரணும்னு மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிரின்னு சொல்லிட்டு 1985 1985 பிறந்திருக்கார். ஆணினுடைய ஜாதகம், செல்ஃப் எம்ப்ளாய்டு, சொந்தமாக கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இடம் வச்சுருக்கார். மாதம் 60,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்தவங்க உண்டு. இது ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தனுசில் குரு பகவான், மிதுன ராசியில் வீட்டிருக்கார். திருச்சியிலேயே வேலை, பிராமின் கம்யூனிட்டியில் எனி கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறாங்க. யாராவது இந்த மாதிரி திருச்சியில் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9949485859. ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, குரு சூரியன் சேர்க்கை, மதிப்பு மரியாதை மிகுந்த வாழ்க்கை கொண்ட ஜாதகம், சொந்த வீடு, மண்மனை பூமி, நிலம் இதெல்லாம் அமையும். நல்ல ஆன்மீக சேவை இந்த ஜாதகத்துக்கு வரும். உறுதியாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுமா? இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்க வரன் மட்டும்தான் அறிமுகம் பண்ணுவோம், பணக்காரங்களை மட்டும்தான் அறிமுகம் பண்ணுவோம், ஐடி கம்பெனியில் இருக்கவங்கள மட்டும்தான் நாங்கள் செய்வோம், அந்த மாதிரிலாம் இல்லை. காலையில் ஒரு விவசாயி அறிமுகம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. இவரும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ இவங்களுக்கும் அந்த அறிமுகங்கிறத நாங்கள் கொடுக்கணும். 1983 லேட் மேரேஜ் தான். பையன் டோல் பிளாசாவில் ஒர்க் பண்ணுறாப்புல. சிதம்பரம் அப்படின்னு பையனோட பேர். சோழிய வெள்ளாளர் சமூகம், நல்ல குடும்பம், மாதம் 20,000 ரூபா வருமானம் வருது. ஜாதகமும் நல்லா இருக்குது, ஆயுள் தீர்க்கம். இவருடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், 9092950989. இப்போது ஒரு பேர் வந்து தினேஷ், மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்காங்க. 1984 கணபதி கிரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக கம்பெனி வச்சுருக்காங்க. ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் உண்டு. என்னென்னா இப்போ ராகு தசை நடந்துகிட்ருக்கு, அதனால தான் இவருடைய திருமணம் தாமதம் ஆகுது. குடும்பமே சேர்ந்து அந்த கிரேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாராவது ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற வரனாக இருக்கும். லேட் மேரேஜ் தான், கொஞ்சம் தாமதமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஜாதகம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஜாதகம். உறுதியாக இந்த ஜாதகத்துக்கு குடும்பம், பெண் குழந்தை அமையறதுக்கான சான்ஸ் ஃபஸ்ட்டு உண்டு. குரு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அடுத்து இந்த பையனுக்கு குரு தசை ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 4 வருஷத்தில் குரு தசை ஆரம்பிக்கும். இந்த ராகு தசை முடியும் பொழுதே டெஃபினட்டாக திருமணத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனால் உங்களுக்கு ஒரு சப்காஸ்ட்லேயோ இல்லை வேறு கேஸ்ட்லேயோ போய் தான் திருமணம் அமையும். அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குருச்சந்திர யோகம் கொண்ட ஜாதகம், கஜகேசரி யோகம். இவங்களுக்கு கீழே ஒரு 30-40 பேராவது வேலை செஞ்சு பொழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த ராகு தசை இந்த மேரேஜை டிலே பண்ணுது. இதுதான், இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னுடைய தொலைபேசி எண் 9842986390. சிவகுமார் அப்படின்னு ஒரு வரன், 1994 பிறந்தவர். கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க. எல்இடி போர்ட்ஸ் தயார் பண்ணுற நிறுவனத்தில் இருக்காங்க. ஃபேமிலி பிஸ்னஸ். மாதம் ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. நல்ல வெல் டு டூ பையன். ஜாதகம் நல்ல ஜாதகம். மீன ராசி, பெண் நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம் கொண்ட பெண்கள் இருந்தாங்கன்னா பக்காவாக செட் ஆகும். ஜாதகத்தில் குரு கேந்திரத்தில் நல்ல இடத்துல நிற்கிறார். அங்கேயே ராகு நிற்கிறது தான் ஒரு சின்னது ஒரு தடை. அதுக்கு பேர் குரு சண்டால யோகம். அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. ஏன்னா மீன ராசிக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். பெண் நட்சத்திரம் ஆணுக்கு இருக்கிறதுங்கிறது அழகு, வசீகரம். பையன் ரொம்ப அழகாக லட்சணமாக இருப்பான். சிவகுமார் அவர்கள் வாணிப செட்டியார் சமுதாயம். எனி கேஸ்ட், எனி கம்யூனிட்டி இருந்தால், நல்ல குடும்பமாக இருந்தால் ஓகே அப்படிங்கிறாங்க. ஃபேமிலி பிஸ்னஸ். இவங்களோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9443189883. ஆனந்த பத்மநாபன். இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து 26/9/1997 பிறந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகத்துக்கு வயசு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 26 வயசு முடிஞ்சு இப்போ 27 வயசு நடந்துகிட்ருக்குது. இவருடைய லக்னம் தனுசு லக்னம், ராசி சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஆக்சிஸ் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. 35,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. பிராமின் ஐயர். எதிர்பார்ப்பு நல்ல பெண் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. படித்த பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்றது.
7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி ப்ளஸ் உச்சம் பெற்றிருக்கிறாரு இந்த ஜாதகத்துக்கு. வரக்கூடிய பெண் வந்து இந்த ஜாதகத்தை கண்டிப்பாக படித்த பெண்ணாகவே அமைச்சு கொடுக்கும். இவனுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருகின்ற ஐப்பசி மாதத்துக்கு பிறகு கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயாராக இருக்கின்றார்கள். தொடர்பு கொள்வதற்கு 8778491700. காலத்தை பயிர் செய்யணும் என்ன சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க? உரிய நேரத்தில் திருமணம் செய்யணும்னா ஒருவர் 50 வயசு வரும்போது அவர் சம்பந்தம் பண்ணணும். ஒருவர் 50 வயசு வரும்போது என்ன செய்யணும்? அப்போ இவர் 25 வயசில் திருமணம் முடித்தா தானே அந்த 50 வயசில் அவர் சம்பந்தம் பண்ண தயாராவார். ஐயா கரெக்டா? சரியா? இவங்க தெம்பாக இருக்கும்போதே பிள்ளைகளை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த உரிய நேரத்தில் திருமணம். இதுக்கு ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? ஜாதகமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சில ஜாதகங்களில் விரைவில் திருமணம், உரிய நேரத்தில் திருமணம்னு இருக்கும். சில ஜாதகங்களில் தாமத திருமணம் யோகம்னு இருக்கும். நிறைய பேர் செவ்வாய் தோஷம் அப்படின்னோன்னா பயப்படுறாங்க, நாகதோஷம்னாலும் பயப்படுறாங்க. பயப்படவே செய்யாதீங்க. ஆணுக்கு நாகதோஷம் யோகதோஷம், பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் யோகதோஷம். எப்படி? நீங்கள் செவ்வாதோஷ பெண்கள் பாருங்கள், வாழ்க்கையில் வேணால் சில சோதனைகள் இருக்கும், யோகத்தில் அது குறைக்கவே செய்யாது. ஆணுக்கு நாகதோஷம் இருந்தால் அவங்க நல்லா இருக்காங்க, அப்ளை பண்ணி பாருங்கள். யோகம் வேறு, சிரமம் வேறு. அப்போ ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் வசதியான இடத்துக்கு தான் போகும். அப்படி இல்லைன்னா திருமணத்திற்கு அப்புறம் அவங்க செல்வந்தராக தான் இருப்பாங்க. இது நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் தெரியும். சரியா சொல்கிறது? லேட் மேரேஜ்னால் அது ஒரு பரிகாரம் மாதிரி தான், வருத்தப்படாதீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறதோ ஒரு பரிகாரம் பண்ணுறதோ அந்த ஜோதிடருடைய ஆலோசனையின் பேரில் செஞ்சுக்கோங்க. எந்த பரிகாரமும் உங்களுக்கு வீண் போகாது. கொஞ்சம் முன்ன பின்ன வேலை செய்யும், என்ன செய்யாது? வீண் போகாது. சரியா? சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு குலதெய்வத்துடைய அருள் இல்லை, குலதெய்வம் சப்போர்ட் இல்லைங்கிறாங்க. குலதெய்வம் சப்போர்ட் எல்லாத்துக்கும் இருக்கும். எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த நேரம் என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அது மாதிரி குலதெய்வத்துக்கு உங்களுக்கு எந்த நேரம் எதை கொடுத்தா நல்லதுன்னு அதுக்கு தெரியும். சரியா? அம்மா புரிஞ்சதா? ஆமாம். உங்கள் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் பலமானாலும் சீக்கிரம் திருமணம் வந்துடும். சுகஸ்தானம் 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானம் பலமானாலும் விரைவில் திருமணம் வந்துடும். அப்படி திருமணம் லேட்டானால் என்ன காரணம்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஜோசியர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க. உங்கள் ஒரு பையனுடைய லக்னாதிபதி யாருன்னு பாருங்கள். அது பெண் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் நல்ல இணைவாக இருக்கும், யோசிக்காமல் பொருத்திடலாம், அதில் தவறே வராது. சரியா? இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை ஜோசியர்கிட்ட கேட்டு நீங்கள் யோசனை வாங்கிக்கோங்க. பொதுவாக நீங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் எழுதும் போது முதல்ல என்ன எழுதுவீங்க? மஞ்சள் எழுதுவீங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் எப்பவும் மஞ்சள் பத்தாக்குறை இல்லாமல் இருக்கணும். மஞ்சள் மட்டும் தீர்ந்து போய் வாங்கக்கூடாது. மஞ்சள் எப்பவும் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்லேயும் மங்களகரமான விஷயம் நடக்கும். சரியா ஐயா? சரியா? தானே எழுதுகிறோம். பழமையை பாருங்கள். என்ன பார்க்கணும்? பழமையை நீங்கள் திரும்பி பாருங்கள், எல்லாமே இருக்கும். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உங்களுக்கு வீட்டில் இப்போ யாருக்கு வரன் வரணுமோ அல்லது எதிர்காலத்தில் யாருக்கு வரணுமோ உரிய நேரத்தில் வரும். இந்த விழாவை ஏற்பாடு பண்ண கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும் இங்கே தலைமை தாங்க செல்வி ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். ஒரு செல்வநிலை கெட்டு போச்சுன்னா திருக்கோளூரில் இருக்கக்கூடிய வைத்தநிதி பெருமாள் பரிகாரமாக சொல்லப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தாரு. என்கிட்ட அதுக்கு அடுத்த நாள் 2 ஜாதகம் வருது. எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று நடத்தக்கூடிய கிரக திசைகள். பூரட்டாதினால கடங்கார நட்சத்திரம், குபேர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்த கடன் வராது, வாங்கின கடன் பண்ண முடியாது. அப்போ இதை தீரணும்னா நான் சொன்ன பரிகாரம் என்ன தெரியுங்களா? ஐயா சொன்ன மாதிரி ஒரே தான். திருக்கோளூர் வைத்தநிதி பெருமாள் கோவிலுக்கு போங்க, ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க, கையில் காசு இருந்தால் வேறு எது வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம். போயிட்டு வந்தவர் வசூலாகாத விஷயங்களை ஒரு 2 வாரத்துக்குள்ளே சொல்கிறார். அந்த விஷயத்த கிடைக்காத பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
ஐயா சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், அது வந்து ஒரு பெண் சாபம் பெற்றது, ஒரு பெண்ணை இகழ்ந்து பேசியதால் வந்த சாபம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நம்ம எங்கே போகணும்? அங்கே தான் போகணும். அப்போ உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதியோ இல்லை சுக்கிரனோ அமர்ந்திருந்தால் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, அது புராண இதிகாசத்தோடு சொல்லுவார். அப்படி நிறைய பரிகாரங்கள் அவர்கிட்ட இருக்குது. நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டாம், கோயிலுக்கு போயிட்டு வர செலவு தான். அது போக பண்ணுறது உங்கள் விருப்பம். ஏன்னா புராண இதிகாசங்களை நம்ம ஒதுக்கக்கூடாது. பழைய விஷயங்கள் நிறைய ஒதுக்கிட்டு இருக்கிறோம் பகுத்தறிவுங்கிற பேரில். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நிறைய மாறிப்போச்சு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்பது ஒரு 7 நாள் ஃபங்க்ஷனாக இருந்தது. இன்றைக்கி எத்தனை நாளில் இருக்குது? காலையில் வந்து சாயந்தரத்துக்குள்ளே முடிஞ்சு அவன் வேலையை பார்க்க போயிடறான். வேலைக்கு போகணும், சீக்கிரம் தாலி கட்டியாங்கிற நிலைமை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ அந்த 7 நாள் அப்படிங்கிறதுக்கு சில புராண இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவார். அதன்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காப்பாற்றணும் இல்லையா, அதுக்கு சில விதிகள் வேணும் இல்லையா? எழுதி வச்சுங்க. ஒரு 3 விதி தான். மனைவி பேசுவதை கணவன் கேட்கணும். கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் பிரச்சனையே வராது. 2வது விஷயம், மனைவியை பாராட்டணும். மனைவி எப்பவும் பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனையே வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த சில ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணால் எல்லாத்துக்கும் 40 வயசில் தான் கல்யாணம் ஆகும். 40 வயசுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாக்கிங் தான் போக முடியும். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. அதனாலேயே குழந்தை டிலே ஆகிடும். ஸோ கல்யாணம் என்பது ஒரு வைபவம் உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்துக்கு வரணும். செட்டில்மெண்ட் 2வது பாருங்கள், 100 கோடி வச்சுருக்கணும் செட்டில்மெண்ட் ஆகலாங்கிறா, வெறும் 100 ரூபா வச்சுருக்கணும் செட்டில்மெண்ட் ஆகலாங்கிறா. அப்போ செட்டில்மெண்ட்டுங்கிறது என்ன? உங்கள் 3 வேளை சாப்பாடு, உங்கள் மனைவியை காப்பாற்றக்கூடிய பணம், குடும்ப குட்டிகளுக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம், இது இருந்தால் அது செட்டில்மெண்ட்டு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும். குறிப்பாக வந்து 27 வயசுக்கு மேலே போனால் கொஞ்சம் மன பதற்றம் வந்துடும். ஐயோ நமக்கு ஆகுமா ஆகாதா, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆயிடுச்சு, நமக்குலாம் இன்னும் ஆகாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம். இப்போ ஆண்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லேயும் காலையில் நேரத்தில் முதல் வேளை தலைவாழை இலையில் ஸ்வீட் வச்சு சாப்பிடுங்க. ஏன் இந்த ஸ்வீட் வச்சு தலைவாழையில் சாப்பிட்றது காரணம்னா, இந்த சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாணம் நடக்கக்கூடிய நிகழ்வு என்னது, வாழையிலையில் போட்டு சாப்பாடு வடை பாயசத்தோடு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு நீங்கள் வார வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் திருமண யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாளில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாளை துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வதும், அடுத்தது உங்கள் குலதெய்வம் கோயில், அடுத்தது பெருமாள், அதாவது வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவில், அந்த அன்னைக்கு பௌர்ணமி நாளில் வந்து மாலை வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆண்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தும். இது எந்த ராசி எந்த லக்னத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நான் சொன்ன பரிகாரம் 3 பரிகாரம் ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். ஆண்களுக்கு இது ஃபஸ்ட்டு பெண்களுக்கு சொன்னதை செஞ்சுருங்க. அடுத்து ஆண்களுக்கு சொன்னது 2 பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். 3வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27 வயதுக்கு மேலே திருமணம் ஆகாமல் தாமதம் ஆகிட்டுக்குன்னா சுக்கிரன் வந்து பலம் குறைஞ்சிருந்தா தான் அவங்களுக்கு வந்து திருமண தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ சுக்கிரனுடைய வைப்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெத்தியில் வந்து எப்பொழுதுமே சந்தன குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கிட்டே வாங்க. ரெகுலராக வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். வியாழ நோக்கு இருக்கும் போதே அதை வந்து நம்ம மேரேஜை வந்து முடிச்சுக்கணும். அப்படி தவற விடுறதுனால நம்ம அப்போ என்ன நினைக்கிறோம், இதுக்கு அடுத்த பெட்டர் வந்தால் பரவாயில்ல, இதுக்கு அடுத்த பெட்டர் வந்தால் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டே தள்ளி போடுறத காலம் கடந்து போயிட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். அந்த மாதிரி வராமல் வியாழ நோக்கு இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு இள வயதிலேயே திருமணத்தை பண்ணி நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் நல்லது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ், அதாவது ஏஜ் ஆயிடுச்சுன்னா பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இள வயசு பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வராங்க அது மாதிரி. அக்கா வீட்டில் இருந்தாங்க, தங்கச்சி வீட்டில் இருந்தாங்க, பாப்பா படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அவங்களுடைய ஏஜுக்கும் அந்த குழந்தையோட ஏஜுக்கும் கிட்டத்தட்ட 12 வயசு 15 வயசு வித்தியாசத்தெல்லாம் வந்து சேர்த்துறதுக்காக கேட்குறாங்க. அது வந்து சில தவறுகள் நடந்துடும். ஐயா சொன்னாங்க இல்லையா, 3வது வருஷத்துலேருந்து 7வது வருஷத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகம் 2ஐயும் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான திருமண வாழ்க்கையாக கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த பெண்ணோட குரு பகவானும் இந்த மாப்பிள்ளையோட குரு பகவானும் ஆப்போசிட்டில் இருந்து அவங்களுக்கு என்ன தவறுகள் பண்ணாலும் அதை இழுத்து கொடுத்து அந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டேஜை கொடுத்து அந்த குடும்பத்தை நிலைநிறுத்தி கொடுக்கும்.
நம்ம அந்த ஆப்போசிட் அமைப்பில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட்டு ஏஜை தாண்டி கட்டும்போது நம்மளுக்கு வந்து சில சங்கடங்கள் வந்துடுது. குழந்தைகளோட பிரிவினை, குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துடுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து வரனை அமைச்சு கொடுக்கணும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஜோசியர் இருந்தார். அந்த ஜோசியர் வர கஸ்டமர்கிட்ட நிறையா ஃபீஸ் வாங்குவார். ஃபீஸ் வாங்காமல் நீ என்ன பிஸ்னஸ், தோட்டம் வச்சுருக்கிறியா, வாழைக்காய் கொண்டா, கத்திரிக்காய் கொண்டா, இப்படி மாதிரி வாங்குறாரு. வேறு வழி இல்லாமல் அந்த ஒரே ஒரு ஜோசியர் இருக்கிறதுனால எல்லா ஜனங்களும் அவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவருக்கு மக்களுக்கு அவரை பிடிக்கல. கார்த்தி மாதிரி ஒரு ஜோசியர் இந்த ஊருக்கு வராரு. வந்ததுமே ஜனங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறாரு. உண்மையை சொல்கிறாரு. ஏதோ ஃபீஸ் எது கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிறாரு. இல்லாமல் அந்த விட ஃப்ரீயாக செய்கிறாரு. அப்போ அந்த ஃப்ரீயாக சொல்லக்கூடிய ஜோசியருடைய புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகுது. இதை வந்து அந்த பழைய ஜோசியர் பார்க்குறாரு. அவருக்கு இவர் மேலே ஒரு வெறுப்பு. இவர் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக காலம் எப்போ கணிஞ்சு வரும்னு பார்த்துட்ருக்கிறார். அந்த நல்ல ஜோசியர் ஒரு நாள் காவேரியில் குளிச்சுட்டு படி ஏறும் பொழுது அந்த பழைய ஜோசியர் துவேஷம் கொண்ட வேசர் என்ன பண்ணுறான், அந்த மேலே படிக்கட்டு மேலே உட்காந்துக்கிட்டு தாம்பூலம் போட்டு பொழிச்சுன்னு அவர் மேலே எச்சி துப்புறான். அவர் ஒரு பிராமணர். எச்சி துப்புனா என்ன ஆகும், அசிங்கம். திரும்ப போய் காவேரியில் குளிக்கிறார். திரும்ப காவேரியில் குளிச்சுட்டு மேலே வரும்பொழுது திரும்ப இருந்தாலும் எச்சி துப்புறான். இது மாதிரி 10 தடவை அவர் மேலே எச்சி துப்புறான். 10 தடவையும் அவர் போய் காவேரியில் குளிச்சுட்டு வராரு. அவன் மேலே கோவப்படலை, அவனை திட்டலை, அடிக்கலை. 11வது தடவை அவனால் துப்ப முடியல. ஏன்னா வெத்தலை போட்டு போட்டு சுண்ணாம்பு போட்டு வாய் வெந்து போச்சு. அவனால் துப்ப முடியல. கீழே இறங்கி வந்து கேட்குறான், ஏப்பா அவனை 10 தடவை எச்சி காரி காரி துப்புனே, கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கல, என்னை ஒரு திட்டலை, அடிக்க வரல, என்னையா பண்ண, நான் ஏன்ப்பா உன்னை திட்டணும், நீ எனக்கு நல்லது தானே செஞ்சுருக்க, நான் என்னையா உனக்கு நல்லது செஞ்சேன், உனக்கு காரி காரி துப்புனது நல்லதா? காவேரியில் ஒரு நாள் குளித்தாலே பல புண்ணியம் உண்டுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. என்னை இன்னைக்கு காவேரியில் 10 தடவை குளிக்க வச்சிருக்கீல்ல, இதை விட என்ன எனக்கு புண்ணியம் செய்யணும் எனக்கு. அது மாதிரி நம்மளை நோக்கி வரக்கூடிய வசவுகளை நீங்கள் அது பெருசாகவே எடுத்துக்காதீங்க. அதை கடந்து போயிருங்க. வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும். இந்த விழா இவ்வளோ தூரம் சீரும் சிறப்புமாக நடந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். எனக்கு வந்ததுமே ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மனசில் நெருளாக இருந்தது. இங்கே வந்து ஜோசியம் பார்த்தவங்களுடைய எல்லாருமே ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வயசு 40க்கு மேலே இருக்குது. என் பையனுக்கு 29 வயசு இப்போ தான் நிச்சயம் பண்ணோம். என்ன 20 வயசுலேருந்து 30 வயசில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லை. 40 வயசுக்கு மேலே வந்து கார்த்திகிட்ட வந்து ஜாதகம் கேட்டு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுடைய வெளிச்ச கீட்டு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகுமா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா, ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் கார்த்திகிட்ட அந்த ஜோசியத்தை கொடுத்து பார்க்கும் பொழுது கார்த்தி சொன்னது ஒரு அருமருந்து. இந்த பையனுக்கு 40 வருஷமாக கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் கிரகங்களின் சேர்க்கை. இப்போ நாள் நல்லா இருக்குது, 6 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும், 1 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க முகம் மலர்ந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் கட்டாயமாக ஆகும். கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட கார்த்தி சொன்ன ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை, ஒரு வார்த்தை நல்ல வார்த்தைக்கு அவங்க மனமகிழ்ந்து போகிறாங்க. வந்தவங்கள் எல்லாருமே ஐயர் வந்தாங்க, ஐயங்கார் வந்தாங்க. பொதுவாக ஐயர் ஐயங்காருக்கு அவங்களுக்கே ஜாதகம் பார்க்க தெரியும். அப்பேற்பட்ட ஐயனும் ஐயங்காரும் கார்த்தியை வந்து பார்த்து தன்னுடைய பையனோட பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா கார்த்தியோட திறமையை அவங்க எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரியது. ஸோ கார்த்தி வந்து இது மாதிரி நல்ல சமுதாயத்துக்கு ஒரு தொண்டு செய்கிறார். தீராத வினை தீர்க்கும் கோவில் அது திருவரங்கம் என திகழும் கோவில் தானேன்னு மங்களாசாசனமே. ஸ்ரீரங்கத்துக்கு என்ன வீர்னா, எவ்வளோ பெரிய தீராத வினை இருந்தாலும் அது ஸ்ரீரங்கத்தில் வந்து கை கூப்பினா அது சக்ஸஸ் ஆகிடும். அப்படியாப்பட்ட ஒரு பலமான திவ்ய தேசங்களில் நான் சொன்னல, நம்ம சுகமாக இல்லாத போது போகிறது உலகத்தில் 3 பேர் தான். சுகமாக இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. சுகம் இல்லாத போது போகிறதுல 3 பேர். ஃபஸ்ட்டு டாக்டர், அடுத்தது ஜோசியர், அதுக்கப்புறம் கோயில் குருக்கள். இந்த 3 பேருக்குமே நோ பர்சனாலிட்டி. அப்போது இந்த திவ்ய தேசத்தில் இந்த கல்யாணங்கிறது சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதும்பாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தை நிச்சயம் பண்ணாலும் அதை சொல்கிறதுக்கு ஒரு மனுஷா வேணும்ல. அப்போது இந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் தான். கிரகங்கள்லாம் நான் அதிகமாக சொல்லக்கூடாது ஜோசியத்தை பற்றி.
கிரகங்களில் அதிகமான காலகட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரே கிரகம்தான் சுக்கிரன். நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட். தந்தையால் கல்வி, தாயால் அறுசுவை, மனைவியால் அனைத்தும். செகண்ட் போர்ஷன் லைஃபுங்கிறது மதர் சப்போர்ட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல், அடுத்தது மனைவி சப்போர்ட்டிங் ஆல் டு ஆல். இந்த செகண்ட் போர்ஷன் லைஃப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிர கிரகம். போகம் காமம் அப்படிம்போம். போகம்னா எந்த சுகமும் காலங்களில் கிடச்சிடணும். காலம் கடந்து போச்சுன்னா சுகமாக இருக்காது. அப்போது காலங்களில் கிடைக்கிறது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எஜுகேஷனாக, எம்ப்ளாய்மெண்ட்டாக, கல்யாணமாக, குழந்தை பிறக்கணுமா, இது எல்லாத்துக்கும் அதிபதியான கிரகம் சுக்கிரன். காமம் அப்படின்னா மிடில் ஆஃப் த ஏஜில் காமத்தை கிரியேட் பண்ணி ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் ஒரு ஃபேமிலி லைஃப்பை கொண்டு வரணும். தர்மத்திற்கு யார் வேணும்னா மனைவி தான் வேணும். எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். தர்மம் தோற்காது, அதர்மம் ஜெயிக்காது. இந்த செகண்ட் போர்ஷன் லைஃப்பில் முதல்ல மனைவி வரணும். வரக்கூடிய மனைவி தர்மத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும். நீண்ட காலம் ஒற்றுமையாக இருக்கணும். அடுத்த ஜெனரேஷனை கிரியேட் பண்ணணும். இது நாலுக்கும் ஒரே போர்ஷன் ஃபேமிலி லைஃப்பில் மனைவி தான். சார், போன தடவை குரு பூஜை நடத்தினோம் குரு பயிற்சிக்காக. அப்போ 5 யானையை கொண்டு வந்து, பொதுவாக நாம் அது 5 யானையை கொண்டு வர்றதுங்கிறது, ஒரு யானையை கோயிலில் வைக்கிறதுக்கே எவ்வளவு கட்டுப்பாடுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 5 யானையை கொண்டு வந்து கஜ பூஜை நடத்தி, கோ பூஜை நடத்தி, அதுக்கப்புறம் குரு பூஜை நடத்தி, இத்தனை ஆன்மீகம் எல்லா பூஜைகளும் நடத்தினால தான் இன்றைக்கி இத்தனை பேருக்கு கல்யாணத்துக்காக வந்து உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் வரன் அமையுதுன்னா, ஒரு நல்ல மனம் இருந்தால் மட்டும்தான் அங்கே திருமணம் அமையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி கார்த்திகேயன் சார் இருக்கார். உண்மையிலே அவரை சந்தித்ததில் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனால் எப்போயாவது ஒரு தடவை திருச்சிக்கு வாங்க, ஸ்ரீரங்கம் வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், சரி இந்த மாதிரி நல்ல நிகழ்வாக இருக்கும்போது வரேன்னு சொல்லி. கஜ பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கோ பூஜை நடந்துகிட்டு இருந்தது. இது எல்லாமே மங்களகரமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கணபதி பூஜை இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் சார் சொன்னார். அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிடும்போது உண்மையிலே காலைல டிஃபன் சாப்பிட்ட திருப்தி இருந்தது. உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அங்கே வரும்போது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம், பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கோம். இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது, சார் நாங்கள் ரொம்ப நாளாக வரன்னு தேடிகிட்டு இருக்கோம், ஏன்னா நாங்கள் நேற்றுக்கு தான் பார்த்தோம், இங்கே வந்திருக்கோம், எனக்கு எப்படியாவது அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாங்கள் உண்மையிலே நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதுதான் அதுபடி நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் நடக்கும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும். அது நம்ம எப்பயுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோமே, அது பாசிட்டிவாகவே நடக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு என்னை இறைவன் அழைச்சிருக்காரு. வந்தேன், கஜ பூஜை கோ பூஜை எல்லாத்தையும் கலந்துக்கிட்டேன், பெருமாளையும் தரிசனம் பண்ணேன். உண்மையிலே இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் முடியும். கட்டங்கள் போடுறது அவர், அந்த கட்டங்களை யாருக்கு யார் பொருத்தம் நிறைவேற்றி கொடுக்குறவங்க ஜோதிடர்கள் மட்டும்தான். அதனால் இப்படி ஒரு நிகழ்வில் எல்லா ஜோதிடர்களும் எல்லா ஊர்கள்லேருந்தும் ஜோதிடர்கள்லாம் வந்திருக்காங்க. மணமகளும் வந்திருக்காங்க, மணமகனும் வந்திருக்காங்க. ஒருவேளை இங்கேயே கூட அவங்க மனப்பொருத்தம் சம்மதப்பட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு இங்கே ஸ்ரீரங்கத்திலே மாற்றினாலும் மாற்றலாம், இல்லை ஆவணியில் மாற்றினாலும் மாற்றலாம், இல்லை வைகாசியில் மாற்றினாலும் மாற்றலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு எல்லை திருமணம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க, அவங்களும் வருவாங்க. நானும் ஃப்ரீயாக இருந்தாங்க கண்டிப்பாக உங்களை வந்து நேரில் வந்து வாழ்த்த தயாராக இருக்கேன். உண்மையிலே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, உண்மையிலே மாதவன் மாதிரி இருக்கீங்க. அதனால் மகாலட்சுமிக்கும் மாதவனுக்கும் சரியான பொருத்தங்கள் இங்கே அமையும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நல்ல இடத்த தேடி வந்திருக்கீங்க. பொதுவாக எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் பிள்ளையார் சூழியை போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளையார் சூழியை போட்டு, பிள்ளையாருக்கு இல்லை பிள்ளையாருடைய வாகனத்தையே கூட்டு வந்து ஆரம்பித்து வச்சுருக்கார். அதனால் இன்னும் சிறப்பாக மகாலட்சுமி பசுவையும் கூட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் எல்லாருக்கும் சந்தோஷமான, பொன் தேடி வந்தவங்களுக்கு நல்ல மருமகள் கிடைக்கும், மகன் தேடி வந்தவங்களுக்கு நல்ல மருமகன் கிடைக்கும். மகனாகவும் மருமகளாகவும் எல்லாருக்கும் அமையறதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஒருத்திட்ட கேட்டேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாதுருக்கா. அவன்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்களாமேன்னு. எவன் சொல்லுது, யார் சொல்லுது அப்படின்னா டக்குன்னு ஐஸ்வரில் படுத்துட்டேன். டென்ஷன் ஆவீங்களா கேட்டே டென்ஷன் ஆகிட்டேனா சார்? எதுன்னு சொல்கிறீங்க? ஒருத்தர் ஐஸ்வாலில் சீரியஸாக இருக்காரு, என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க?
அவன் வாழ்நாள் முழுவதும் சீரியஸாக இருந்திருக்கான்னு அர்த்தம். உடலை லூஸாகவே விடுறதில்ல, குழந்தைகிட்ட சிரிக்கிறதில்ல, மனைவிட்ட பேசுகிறதில்ல. சொல்லி பாருங்களேன், இன்றைக்கே சொல்லுங்களேன். வாங்க நம்முடைய சுயம்பரத்துக்கு இன்றைக்கி முத்து வர்றாருங்க, சிலர்கிட்ட சொல்லுங்களேன் வந்து அப்படின்யா. வந்தா ஏய் சிரிப்பு காட்டு வரியா, காட்டி நாமெல்லாம் சிரிக்கலாமையா, சிரித்து இப்படி ஆள்கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்குது. ஐயா பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக செல்ஃபோன் எடுத்து அது ஒரு புகைப்படம் எடுத்து, சிலர் என் முன்னுக்கே உட்காந்து என் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் இதில் எல்லாம் இருக்குது சார், இதில் என்ன நீங்கள் நேரில் ஸ்லோவாக பேசுகிறீங்க அப்படின்னு இப்படிலாம் இருக்கும். உண்மையிலே இங்கே இருக்கிறவங்களான்னு சொல்கிறேன், 95 வயசு இருக்குன்னா மண்டபத்தை விட்டு வெளியே வந்தோன்னா ரிலாக்ஸாக இருக்கணும். ஒரு கதை சொன்னேன். இன்னொரு இருக்குது, இங்கெல்லாம் யார் பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்க, 500 அந்த ஃபோன் டபுள் பல நோக்கி யார் வச்சுன்னா மேலே தூக்காமீங்க இருக்கா? உங்களுக்கு 110 வயசுனே. ஏன்னா அவர் நிம்மதியாக 8 மணி நேரம் தூங்குவார். அவருக்கு கை தட்டுங்க, சும்மா லேசாக நினைக்காங்க. அந்த ஃபோனை இலக்காரமாக நினைக்காங்க. 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குவார். ஒரு வாட்ஸ்அப் வராது, ஒரு யூடியூப் வராது. ஒரே ஒரு கேம், பாம்பு ஒன்று நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். விடிய அது வாட்டுக்கு அந்த ஒரு கேமு தான். சார்ஜ் போட்டால் 10 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி அது வாட்டு கிடக்கும், ஒரு பாயிண்ட் இறங்காது. நான்லாம் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரே ஒரு கேம், அந்த பாம்பு கேம் தான் விளாண்டுக்கிட்டே போவேன். அழகு. இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த ஃபோனில் தவறாக யாரும் ஃபோட்டோ எடுக்கலை, தவறாக அனுப்பலை. இன்றைக்கி உண்மையிலே பெண்கள் சில பேர் இருக்கீங்க, அன்றைக்கெல்லாம் சமைச்சு தட்டில் போட்டாங்க. இன்றைக்கி பெண்கள்லாம் சமைச்சு நெட்டில் போடுதுங்க. நான் இன்று ரசம் வைத்தேன் ஸ்டேட்டஸ் 7500 பேர் லைக் பண்ணியிருக்கான், வீட்டுக்காரன் லைக் பண்ணல. ஏங்க என்னங்க ஊரே லைக் பண்ணியிருக்கு, நீங்கள் லைக் பண்ணல? அவெல்லாம் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு இப்போ தான் நீ 3 குளுக்கோஸ் சேர்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். பார்த்தீங்களா அப்ளாஸ் ஏன் வருது? இது ஊரா நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதாவது ஒரு சாப்பாடை சாப்பிட்டா எப்படி இருக்கணும், சாப்பாடு அப்படியே நெஞ்சிலே நிற்கணும், நெஞ்சே நின்றக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். நல்ல அழகு. இந்த சிரிப்புக்கு இலக்கணமே கிடையாது. உண்மையிலே மனசு விட்டு சொல்கிறேன். நான் நிறையா மேடைகள் போனனால சொல்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் குறைஞ்சது 90 வயசு. ஏன் தெரியுமா, ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியா 3 செகண்டில் உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிப்பான். அவனுக்கு தான் பங்குனி 13 கவனமாக இருக்கணும் வேண்டும். அவன் சிரிக்காட்டி பரவாயில்ல, நம்மளும் பயமுடுத்துரு. ரொம்ப அழகான சபை பார்த்திங்களா. அதுவும் குழந்தையோட ஒரு லீவு நாளில் நல்ல நிகழ்வை, ஸ்ரீரங்கத்துக்கே பெருமை. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு புண்ணியம். நான் இது வரைக்கும் ஸ்ரீரங்கம் பக்கத்தில், கோயில் பக்கத்தில் வரல. இன்றைக்கி அண்ணனுடைய பெருமையால், அவருடைய வரவேற்பால் இன்றைக்கி உங்களையும் பார்த்து ஸ்ரீரங்கத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் சார். நெகட்டிவ் புறம் பாசிட்டிவாக மாற்றின ஆட்கள் புறம் ஜெயிச்சிருக்காங்க. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது உள்ளே இழுப்போம், அகுற பின்னாடி கொஞ்சம் சொல்லுவேன், என்ன முதுகு இடிக்குதுனே அப்படின்பேன். ஒன்று ஏன் தொப்பை இருக்கும் சந்தோஷப்படன்னு சொன்னேன் தெரியுமா, குப்புறக்கு விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது, தரைக்கு உங்களுக்கு 1/2 அடி கேப்பு கிடைக்கும். வெரி குட் வெரி குட். பாருங்கள் ஐயா அவ்வளோ வயசுலேயும் அப்படி அழகாக குழந்த மாதிரி கைதட்டார். இதான் இந்த ரசனை தான் வேணும். சிலர்லாம் என்ன ஜோக்கடிங்க குருன்னு உட்காந்துருப்பான். ஒரு ஆள் முன்பக்கம் கோட் சூட்டு போட்டு 65 ஜோக்கு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்படியே உட்காந்தார். நான் ஒருவேளை என்னமோ ஏதோன்னு சொல்லி பார்க்குறேன். என்ன செஞ்சார், ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சிட்டு வந்திருக்கார். ஏன்னா சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்டுருவேன் நினச்சி, சிரிக்கக்கூடாது. இப்படி ஒரு மனுஷன் இருக்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே யாரை ரொம்ப பாராட்டுவேன் தெரியுமா, இந்த வாத்தியார்கள்ட்ட ரொம்ப பாராட்டு. ஏன்னா பசங்க ஒரு சிலர் இன்றைக்கி வரல, இவங்க எழுதுகிற பேப்பர் திருத்துறாரு ஒரு, அதுக்காகத்தான் நம்மளாம் இந்த விஷயங்கள்லாம் கூட்டியிருக்குதுன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்காக நல்ல விஷயங்களை சேர்த்து வைப்பதற்காக இப்படி கூட்டியிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அழகான கற்பனை திறன் யாருக்குன்னா இந்த குழந்தைகளுக்கு தான். பார்த்திங்களா, நம்மளாம் சார் 8 கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பரில் 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு எழுதுனா 3க்கு தெரிறதே பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி 8மே எழுதுறான், தெரியுதோ தெரியலையோ. அதுலேயும் பெரிய விஷயம், நம்மளாம் ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு ஒரு வேர்டு தானே எழுதணும். இன்றைக்கி 1 வேர்டு கொஸ்டினுக்கே 13 நோக்கள் தெரியல இருக்கேன். ஒரு கேள்வி, கஸ்தூரி பாய் குறிப்பு காந்தி மனைவி ஓட்டால் 1 மார்க் கிடச்சிடும். ஆனால் அவனுக்கு தெரியலை, பிரிச்சுட்டான் 13 பக்கம். கஸ்தூரி பாய் எழுதிடுவோம். இது ரொம்ப அகலமான பாய், மொதல் பாயிண்ட். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், மிரண்டிருக்கார் வாத்தியார். அடுத்த வகுத்தை திருப்ப அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரி பாயின் வகைகள், ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய். கடைசியாக என்ன தான் சொல்ல வரான்னு பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன போட்டுனா தெரியுமா, கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டார். இவர் கச்சம் கடிச்சிட்டார். சார்
என்ன சார் கஸ்தூரிபாய்க்கு 15 பக்கம் எழுதியிருக்கேன் 1 வேர்டுக்கு. அவர் அங்கேருந்து போனை கட் பண்ணியா, உனக்காவது 15 பக்கம் எழுதியிருக்கான், எனக்கு ஒரே வேர்டில் குழப்பி விட்டுருக்கான் சார். என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்னு போட்டிருக்கேன். ராஜ்குமார் பல்லடத்துலேருந்து வந்திருக்காங்க. 1992 பையன் பிறந்தது. எல்ஐசி ஆஃபீஸராக ப்ரைவேட் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். மாதம் ஒரு 35,000 40,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வருது. பேக்வேர்ட் கிளாஸில் பிள்ளைமார், நாயுடு, செட்டியார் எதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து நாயுடு சமூகத்தை, கௌரா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். பையனோட ஜாதகம் நல்லா இருக்குது. குரு ரொம்ப நல்லா இருக்கார். நல்ல பெரிய வேலை, சொந்த வீடு, மண்மனை, நிலம், பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. ஐயா இன்னொரு 1 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும். டைம் நல்லா இருக்குது. இப்போ குரு திசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த குரு கேதுங்கிறது இப்போ 6 மாதத்துக்கு வரும். அடுத்து குரு தசை சுக்கிர புத்தி வரப்போ இந்த ஜாதகத்துக்கு வரன் ஃபிக்ஸ் ஆகும். உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயே ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப எட்டிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் வேறு கேஸில் தான் நடக்கும். அவருடைய தொலைபேசி எண் சொல்கிறேன். 98 94 அப்புறம் 94 36 26. 1983 பிறந்த நபர் ராம் பிரபு. ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை, கடல் கடந்து வாழக்கூடிய யோகம் உண்டு. இந்த சூரியன் செவ்வாய் இணைந்தாலே அது ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்குரிய ஒரு ஜாதகமாக எல்லாரும் பார்க்குறாங்க. இடு கதிர் 2 நெருப்பு கிரகங்கள் ஒன்றாக இணையக்கூடாது. எவ்வீட்டில் நின்றாலும் தீது, ஜாதகனை சண்டாளன் பாவின்னு பலன் சொல்லு அப்படின்னா. ஆனால் அந்த சூரிய திசையோ செவ்வாய் திசையோ ஜாதகத்தில் முடிந்தால் அந்த தோஷம் வந்து கழிஞ்சு போயிடும். இந்த பையனுக்கு அது சூரியனும் முடிஞ்சிச்சு, செவ்வாயும் முடிஞ்சிருச்சு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காப்புல. சுக்கிர தசை கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் வச்சா கூட சூரிய தசை அடுத்த 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம் 31, செவ்வாய் தசை 7 வருஷம் 38, 40 வயசு. அப்போ கணக்கு கரெக்டா? அடுத்து வரக்கூடிய ராகு தசை நான் ஏற்கனவே சொன்னேன். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு ராகு தசை யோக தசையாக அமையும். சும்மா உடனே ராகு தசைங்க ஆரம்பிக்கக்கூடாது. சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கு ராகுவினுடைய தசை யோக தசையாக அமையும். இந்த பையனுக்கு ரொம்ப நல்ல டைம். இந்த ராகு தசை வேறு கேஸ்டில் தான் பொண்ணு கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து பிராமின், ஐயர், ஐயங்கார் அதில் வேணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு அமைய போகிற வரன் அப்பா பிராமின், அம்மா செட்டியார், அம்மா நாடார், அப்பா பிராமின், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வர பொண்ணுன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. அதாவது நான் வந்து வெறும் வரன் அறிமுகம் பண்ணுறதுக்கோ, தாங்க ஃபோன் நம்பரு, உங்களுக்கு ஃபோன் வரும் டிவியில் 2 லட்சம் பேர் பார்ப்பாங்க, ஒரு 20 ஃபோன் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நான் நடத்தலை. ஜோதிடத்தோட மகத்துவம் நிறைய பேர்த்துக்கு தெரியணும். கல்யாணத்துக்கு வந்து எங்களுக்கு பொண்ணை காட்டுங்க நான் 100 பொண்ணு காட்டினா கூட கல்யாணம் ஆகாது. இந்த மாதிரி தான் கல்யாணம் ஆகும். சுமங்கலி பூஜை பண்ணணும். நாரதர் சாவித்திரிக்கு சொன்ன ரகசியம், சுமங்கலி சாபம் இவங்க குடும்பத்தில் இருக்கும். இன்னொன்று, இது ஆண் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். பெண் நட்சத்திரத்தை பொருத்தம் பார்க்கணும். பெண் நட்சத்திரம் எது எது? அஸ்வினி, சுவாதி, ரேவதி, இதெல்லாம் பெண் நட்சத்திரம் தானே. அந்த பெண் நட்சத்திரத்தை இந்த ஆண் நட்சத்திரத்தை கோர்த்து விட்டா ஒட்டிப்பாங்க. ஆனால் ரொம்ப டைம் நல்லா இருக்குது. ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ற சேர்க்கை அப்பேற்பட்ட காம்பினேஷன். சொத்துக்கள், சுகங்கள் இதெல்லாம் கிடச்சிடும். ஆனால் இந்த சூரியன் செவ்வாயோட இணைவு தான் இந்த திருமணத்தை இந்த பையனுக்கு தள்ளி போட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கங்க. சப்காஸ்ட் கலந்து வரும், அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இல்லை நான் இன்னும் ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பேன்னா அப்புறம் 50 தாண்டிடும், அப்புறம் 60ஆம் கல்யாணம் தான். ஷெல்வி சார் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஜாதகம், பையன் நல்லா இருப்பாப்புல. இவங்களுடைய தொலைபேசி எண் 9361680041. இப்போது இந்த விவரம் நான் இப்போ இதை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு இதே மாதிரி பியூர் அக்மார்க்காகவே வேணும் அப்படின்னு. இந்த விவரம் தெரிஞ்சாதான் திருமணம் நடக்கும், நமக்கு புரியும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. எல் விக்னேஷுடைய அம்மா வாங்கம்மா. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, தன்னுடைய மகனுக்கு வந்து டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. வாங்கம்மா.
வர்ஷா அப்படின்னு காலம்புற ஒருத்தங்க வந்தாங்க, உட்காருங்க. அவங்களுடைய ஜாதகமும் பொருந்திருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போது காலையில் அந்த பொண்ணு கடகராசி, இந்த பொண்ணு கடல் கடந்து திருமணமாகி போகக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் அவங்க பையன் வேலை பார்க்குறான். இன்னும் இவங்க வரன் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொருத்தம் இருக்குது அப்படின்னு ஒரு டிக் அடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறதோ பொண்ணு வீடு பார்க்க போகிறதோ அடுத்து வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ரொம்ப திருப்தி. நல்ல நல்ல வரன், நல்ல ஜாதகம், அந்த பொண்ணோட ஜாதகம் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கும், நல்ல பொறுப்பாக இருக்கும். பையனோட ஜாதகமும் ஃபஸ்ட் கிளாஸான ஜாதகம். இல்லை, இந்த பையன் வந்து 93 பிறந்த ஜாதகம், அந்த பொண்ணு 98. 3லேருந்து 5 வருடம் பொருத்தங்கள் இருப்பது மிக மிக உத்தமம். எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா தான் நான் வந்து திருப்தி அடைவேன். இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். பொண்ணு வீடு பார்க்க போங்க, நல்லா பார்த்து அவங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். திருப்பி வந்து எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள். பொருத்தம் நல்லா இருக்குது, 9 பொருத்தம் நல்லா இருக்குது, 7 பொருத்தம் தீர்க்கமாக இருக்குது, 2 சுமாராக இருக்குது, 12க்கு 9ங்கிறது 90 மார்க்கு கண்ணை மூடிட்டு போடலாம். இப்போ எப்படி இப்போ சொன்னதுனால அது புரியுது. இந்த பொண்ணு கடல் கடந்து போய் தான் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, அந்த ஜாதகம் அப்படி தான் இருக்குது. இவங்க ஜாதகமும் சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற ஜாதகம், பரணி நட்சத்திரம். மேட்ச் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அடுத்து சுக்கிரன் கேது இணைவு தான் கொஞ்சம் மேரேஜில் இவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். கேது வந்து சுக்கிரனோட இணையக்கூடாது. கேது வந்து சந்நியாச கிரகம், சாமியார் கிரகம், ஞான கிரகம். சுக்கிரனோட போய் இணையக்கூடாது. சுக்கிரன் காதல் கிரகம். அப்போ ஒரு சின்ன ஒரு கிளாஷ் இருக்கும். ஆனால் கேது தசை ஜாதகத்தில் இப்போ வராது. அதனால் இந்த ஜாதகத்துக்கு நான் ஓகே சொல்கிறேன். கேது தசை வந்ததுன்னா ஓகே சொல்ல மாட்டேன். அதனால் 100க்கு 90 மார்க் அந்த பொருத்தத்துக்கு போடலாம். தைரியமாக ஸ்டெப் எடுங்க. நீங்கள் இதை பாருங்கள், ஸ்டெப் எடுத்துடுங்க. தம்பிக்கு நல்ல டைம் தான். அதனால தான் இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வரன் வந்திருக்கு. அதில் இது ஃபிக்ட் ஆகுதுங்கிறதே பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க. அந்த பொண்ணு கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு அந்த பொண்ணு ஜாதகத்தில் இருக்குது. அதை பயன்படுத்திக்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியே, இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. வரன் அறிமுகம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொருத்தமும் இருக்கணும். இவ்வளோ ஜோசியர்கள் பார்த்து நாங்கள் சொல்லியிருக்கோம். எப்படி அது மாறும்? மேலே ஷெல்வி சார்கிட்டையும் போய் கேட்டு வந்து தான் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பயம்தான், இது எப்படி இருக்கும் அப்படின்னு. பையன் 4 லட்ச ரூபா மாதம் ஆஸ்திரேலியாவில் சம்பாதிக்கிறான். சம்பாத்தியத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, நல்ல குடும்பமானும் பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்ற கம்யூனிட்டியாகவும் இருக்குது. ஃபாதரும் நல்ல வெல் டு டூ தான். சீக்கிரமாக காரைக்கால் கிளம்பி போங்க. சிவசங்கர் எஸ், 1988. இது வந்து செகண்ட் மேரேஜ், ரீமேரேஜ். ஏற்கனவே ஒரு தடவை விவாகரத்து ஆகிடுச்சு. அந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை? சரி, இந்த ஜாதகத்தில் குருவோட சாபம், பிராமணனோட தோஷம் இது இருக்குது. அது வந்து வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த ஜோதிடம் வந்து பிராமணியம் கொடுத்தது, புரோகிதர்கள். இப்போ இருக்க பிராமின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. வேதம் சொல்கிறாங்க இல்லையா, ஆதி காலத்தில் அவர்கள் கொடுத்தது தான் இந்த ஜோதிடம். அவன் சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சி வைக்கிறான். பிருகுமுனிவர் கொடுத்த ஃபார்முலாவை தான் இன்றைக்கும் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அந்த அந்தணனுடைய சாபம் இந்த ஜாதகத்தில் உண்டு. அதனால தான் முதல் குடும்பம் ஸ்பாயில் ஆனது. இதற்கான பிரீதிகள், வைபவங்கள் எல்லாம் அவங்க ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு பிறந்ததுனால தான் அந்த பித்ரு தோஷம். ஒன்றும் இல்லை சார். எப்படி சார் பார்த்தோன்னே நீங்கள் பாட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க? சூரிய சந்திரர்கள் ஒரே கட்டத்தில் இருந்தால் அமாவாசை, 7ஆம் இடத்துல நேராக இருந்தால் பௌர்ணமி. இந்த பக்கம் போனால் வளர்பிறை, இந்த பக்கம் போனால் தேய்பிறை. வளர்பிறையில் இருந்தால் அவன் கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பான், தேய்பிறையில் வந்தால் நல்லா செலவு பண்ணுறவனாக இருப்பான். இவங்கள தான் சந்திரனையும் சூரியனையும் வச்சு சொல்கிற ஜோசியம். ஆனால் இன்னொரு 1.5 வருஷத்தில் இந்த பையனுக்கு நல்ல டைம் வருது, கன்சிடர் பண்ணலாம். பெங்களூரில் E&Y ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்குங்கிற கம்பெனியில் மாதம் 2.5 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை செய்கிறார். யாராவது செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். சென்னை பல்லாவரத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க. சிவசங்கர் 1988 பிறந்தவர். செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறார். அதான் 1.5 வருஷம் சொன்னேனேம்மா, கொஞ்சம் 1.5 வருஷம். ஆனால் பிராமண சாபம் இருக்குது. அதுக்கான இது நான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. அது இப்போ வேண்டாம், எல்லோரும் முன்னிலையிலையும் பார்த்துப்போம். சரி, இவருடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7975283697. பையன் பேர் வந்து கிருஷ்ண பிரசன்னா. 1991 BE MBA தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டருங்கிற போஸ்ட்டில் இருக்கார். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்கில் இருக்கார்.
நல்ல ஜாதகம், சர்ப தோஷம் கொண்ட ஜாதகம், யாருக்காவது ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பக்காவாக பொருந்தும். கொஞ்சம் தூரமாக தான் பெண் அமையக்கூடிய பிராப்தமாக இருக்கும். நீங்கள் பார்க்குற வீட்டில் 2 பெண்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அமையும், கிட்டத்தலாம் அமையாது. ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இது சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்குது. இதுக்கு பொருத்தம் எப்படி பார்க்கணுன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் சாதாரணமாக பார்க்குற மாதிரி பொருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் கிளிக் ஆகாது. எப்படி நார்மலாக பொருத்தம் பார்க்குற மாதிரி பொருத்தம் பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு கிளிக் ஆகாது. எந்த ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்கோ, சர்பதோஷம் இருக்கோ, அதுக்கு இது மேட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக் ஆகிடும். திருச்சியில் தான் இருக்காங்க, ஒரே பையன், சொந்த வீடு, எசட்ஸ் எல்லாம் இருக்குது, நல்ல குடும்பமாக இருக்காங்க. ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 7705854352. அவருக்கு என்ன சந்தேகம்னா எப்படி பொருத்தம் பார்க்குறது, எத்தனை நாளுக்குள்ளே முடியும்னு கேட்குறாரு. இது எல்லா ஜாதகத்துக்கும் நான் ஒரே மாதிரி சொன்னேன்னா அது ஜோசியம் இல்லை. இதுக்கு பொருத்தம் எப்படி பார்க்கணுன்னா எந்தெந்த ஜாதகத்துலலாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கோ, சூரியன் செவ்வாய் 1 7ஆம் பார்வையாக பார்க்குதோ அதை எடுத்து பார்க்கணும். அதில் 2 பொருத்தம் இருந்தால் கூட இது போய் ஒட்டிக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதுதான். இளஞ்சூரியா 1995 பிறந்திருக்கார். பிஇ சிவில், அக்குபஞ்சர் ஹீலர், புதுக்கோட்டையில் கம்பெனி வச்சுருக்கார். திருச்சியில் மாதம் ரூபாய் 60,000 வருமானம். இசை வேளாளர் மற்ற பிரிவில் இருந்தால் ஓகே. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மீன லக்னம். ஜாதகம் நல்லா இருக்குது. இது ஜாதகம் சுக்கிரன் கேது இணைவு. இப்போ தான் சொன்னேன், இந்த சுக்கிரன் கேது இணைவுனாலே சுக்கிரன் காதல் இல்லறம், கேது சந்நியாசம், அது 2 ஒன்றா வரக்கூடாது. வந்தால் மேரேஜில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கும். இது என்னென்னா விநாயகரோட குறை. உடனே பிள்ளையார் குறைனா அப்படி பிள்ளையாரை கும்பிடுற குறையா அப்படிங்கக்கூடாது. அது என்னென்னா அப்பா அம்மாவோட சாபம். யாருக்கு? இவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். இளஞ்சூரியாவோட அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டியோட வேதனை இருக்கும். கடைசி காலத்தில் என்னை பார்க்கல, நான் சொல் பேச்சு கேட்கல. இந்த சொல் பேச்சு கேட்கலங்கிறது குடும்பத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை வரும். கஜ பூஜை ஒன்று பண்ணுங்கள், கணபதி ஹோமம் ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரன் உடனே அமையும். நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். செவ்வாய் தோஷம் இருக்குது, ஆனால் அது ஒரு பெரிய எஃபெக்டெல்லாம் வராது. சந்திரன் ஒரு 7 வருஷம், இது ஒரு 8. அதான் பிரச்சனையே. அதெல்லாம் பார்த்தா அந்த பிரச்சனை வராது. ஒன்றும் இல்லை, இப்போ ராகுதேசம் நடந்துகிட்ருக்கு. 2 பெண் குழந்தையாக இருக்கிற வீட்டில் திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். கொஞ்சம் தடையாகி ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. திருப்பி 3 மாதம் கழித்து இந்த பையனை விட்டால் வேறு பையன் இல்லை போல இருக்குன்ட்டு வருவாங்க. ஒரு தடையாகி கல்யாணம் நடக்கும். இந்த ராகு கேது கொடுக்குற திருமணம் ஒரு தடைப்பட்டு தான் வரும். ஒரு ஸ்மூத் வாக்காக இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க, இதோட பெட்டராக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. 3 மாதம் கழிச்சு அந்த பையனே பரவாயில்ல போல இருக்கே, இந்த பெட்டர் மாஸ் லைட்டே பரவாயில்லையேன்னு கூப்பிடுவாங்க. அப்படி தான் இந்த இது நடக்கும். பையனுக்கு ராகுதசை நடந்துகிட்ருக்கு, மேரேஜ் நடந்துடும். ஆனால் இந்த ராகுதசையை பொறுத்தவரையிலும் பயப்பட வேண்டியதில்லை. நான் சொன்ன 2 விஷயம் மட்டும், ஒரு கஜ பூஜை, ஒரு கணபதி ஹோமம். அந்த பிள்ளையாரோட குறையை தீர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சங்கடகர சதுர்த்தி வீட்டு பக்கத்தில் வழிபாடு பண்ணுங்கள். பொண்ணு பார்க்க போகும்போது பிள்ளையாருக்கு ஒரு 100 ரூபா உண்டியலில் போட்டு 3 சுற்று மெதுவாக சுற்றிட்டு போங்க. ஒரு சக்ஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இசை வேளாளர், பிசி, செட்டியார், நாடார் எந்த இதில் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் 8838174842.